வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா அவர்கள் இந்திய தத்துவங்கள் குறித்து ஆய்வு செய்ததில் ஒரு பகுதியை பார்ப்பதாக இருக்கிறோம். குறிப்பாக வேதாந்தம் குறித்து அவர் முன்வைத்த விமர்சனங்களை இன்று காணலாம். தத்துவ மரபு இந்தியாவிற்கு இருக்கிறதா என்ற ஒரு வினாவையே மேற்கத்திய தத்துவ அறிஞர்கள், குறிப்பாக ரசல் போன்றவர்கள் எழுப்பினார்கள். ஹெகல் கூட இந்தியா பற்றி மோசமாக தான் எழுதியிருக்கிறார். அவர்கள் பார்வையில் இந்தியாவில் ஒரு சிஸ்டமேட்டிக்கான தியரி பில்டிங் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு வடிவமைக்கப்பட்ட கோட்பாடு இந்தியாவிலே உருவாக்கப்படவில்லை என்று தான் அவர்களுக்கு புரிதல் இருந்தது. ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்த ஒரு பிற்பாடு தான் இந்திய தத்துவ மரபுகள் எல்லாம் ஆங்கிலத்திலே மேலை நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதுக்கு முன்னால் மேக்ஸ் முல்லர் போன்றவர்களாம் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இங்கே அது ஜெர்மன்லேயும் பண்ணியிருக்கிறாங்க, இதுலேயும் பண்ணியிருக்கிறாங்க. அது சரியான முறையில் ஒரு சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸாக கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இவையெல்லாம் அற்புதமான மொழிபெயர்ப்புகள் தான். அதில் எனக்கு பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா என்ன பண்ணுறாருனாக்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவருடைய நிலைப்பாடுகளுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டிலிருந்து இந்திய தத்துவத்தை விமர்சனம் செய்ய முற்படுகிறார். மிகச்சிலர் தான் அப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு விமர்சன கண்ணோட்டத்தில் இந்திய தத்துவ மரபை பார்ப்பது என்பது அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்திய தத்துவம் என்பது சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணப்பட்ட ஒரு தத்துவம் தான் அது. ஆனால் அந்த பகுதியை பற்றி அதிகமாக முன்னெடுத்து யாரும் பேசுவது இல்லை. சுதந்திர போராட்ட காலத்தில் நமக்கு இந்திய மரபுகளை புனிதப்படுத்தி பேச வேண்டிய தேவை இருந்தது. இந்தியா ஒரு புனிதமான நாடு என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அதை காப்பாற்றுவதற்கான எழுச்சிமிகு கருத்துக்களாக சொல்வதற்காக இந்த புனிதப்படுத்தல்கள் தான் தேவைப்பட்டன. அப்போ தான் நம்ம பகவத்கீதையை முன் வைத்து பேசுகிறோம். சுவாமி விவேகானந்தருடைய பரப்புரைகள் வலுவானதாக மக்களை மாற்றுகின்றன. ஸோ அந்த ஒரு போராட்ட கட்டத்தில் அது நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார். ஆனால் அதையே நாம் எடுத்துக்கொண்டு எல்லா நேரத்திலையுமே வெறும் புனிதமான ஒரு போக்காகவே தத்துவத்தை பார்த்தால் தத்துவம் வளராது. அது ஒரு ஃபெய்த் பில்டிங் தான் நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான் வளருமே தவிர தத்துவம் வளராது. தத்துவத்தை புரிந்து கொள்ளவும் இயலாமல் போய்விடுகிறது. தத்துவத்தை புரிந்து கொள்வது என்றால் என்னவென்றால் அதை தர்க்க ரீதியாக பல்வேறு விதமான விவாதங்களுக்கு உட்படுத்தி பார்ப்பது தான். பொதுவாக இந்திய தத்துவ ஞானமும் கூட எது அறிவு என்பது குறித்து ஆழமாக ஒவ்வொரு தத்துவ மரபின் ஊடாக விவாதங்களை மேற்கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நியாயாவுடைய அந்த லாஜிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. பின்னால் வேதாந்தத்திலையும் அதிகமான தர்க்க ரீதியான உரையாடல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையுமே ஒரு விமர்சன கண்ணோட்டத்தில் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா பார்க்குறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா ஏதோ எதுவும் படிக்காதவர் இல்லை. அவர் ஒரு பிராமண மரபில் வந்தவர், முறைப்படி வேதங்களை படித்தவர், சமஸ்கிருதத்திலேயே ஒரிஜினல் டெக்ஸ்ட்லாம் வாசித்தவர் அவர். ஆனால் அவர் ஒரு மேற்கத்திய அறிவியல் கூறுகளை கொண்டு இடதுசாரி கண்ணோட்டத்திலிருந்து இவற்றை எல்லாம் பார்க்கிறாருன்னா ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறார். நம்ம முன்னோர்களாக கொடுத்துருக்கிற இந்த ஞானத்தை இடது கையால் சும்மா அவமானப்படுத்துகிற மாதிரி புறந்தள்ளுவதை நான் விரும்பவில்லை. அதற்குரிய மரியாதையோடு அவற்றை அணுக வேண்டும் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கெல்லாம் எடுத்தறிந்து பேசுவது என்பது, தூக்கி விட்டு எறிவது என்பது எல்லாராலும் செய்யப்படுவதால் தான் ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட் உண்டாகிட்டே இருக்குது, முரண் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவி பிரசாத் அப்படி செய்யவில்லை. ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்ட புனிதத்துவம் இன்று அறிவு நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தான் அவருடைய படைப்புகள் இருக்கின்றன. இன்றைய காணொலியில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது அவர் வேதாந்தம் குறித்து எம்மாதிரியான விமர்சன பார்வையை கொண்டிருந்தார் என்பதுதான். இது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி செய்திருக்கிறோம். அது கொஞ்சம் பரவலான அவருடைய ஒர்க் சம்பந்தமான அறிமுகமாக இருக்கும். இந்திய தத்துவ மரபிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட வீடு பேறு மோட்சம் என்பதை அவர் முதல்ல மறுக்கிறாரு, நிராகரிக்கிறார். ஏன்னா அவர் லோகாயதவாதி, பொருள் முதல் கோட்பாட்டை கொண்டவர். அவர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் அவர் அதை மறுக்கிறார்.
அறிவு என்பது பிரத்யக்ஷம் மூலமாக கிடைப்பது தான் சரியான அறிவு என்று நம்புகிறார். பிரத்யக்ஷம் என்று சொல்லும் பொழுது புலன் அறிவு என்ற அளவில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். வெறும் பார்வை என்ற அளவில் மட்டுமல்ல, புலன்களால் உணரப்பட்டு, அதாவது ஒரு மெட்டீரியலிஸ்ட் பொசிஷன்லேருந்து அவர் பேசுகிறார். அதற்கு டேவிட் ஹியூம், லெனின் போன்றவர்களுடைய கோட்பாடுகளை தன்னுடைய அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார். எப்போவுமே என்ன நடக்குதுனாக்கா, இந்திய பரப்பில் இப்போ கூட மேற்கத்திய தத்துவ அறிஞர்கள் கொடுத்த அந்த டூல்ஸை எடுத்துகிட்டு அதை இங்கே அப்ளை பண்ணி ஒரு சிஸ்டம் தேரி பில்டப் பண்ணுறாங்க, அல்லது கிரிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக இடதுசாரி தன்மை கொண்ட பார்வையோடு இன்னும் கொஞ்சம் பரந்துபட்ட ஒரு சிந்தனையும் வைத்து அவர் தன்னுடைய விமர்சனத்தை மேற்கொள்ளுகிறார். வேதாந்தத்தின் மீது முக்கிய விமர்சனம் என்னன்னாக்க, அது உலகம் உண்மையல்ல, மோட்சம் இருக்குது, அவித்தியை நமக்கு இருக்கிறதெல்லாம் குறைப்பட்ட அறிவு என்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்தது தான். இதன் மீது தான் அவர் முதல் கட்டமான ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிஸ்டை வைக்கிறார். இந்த வேதாந்தம் என்ன பண்ணிடுச்சுனாக்க, புனிதராக ஆக்கி விடுகிறது. அதை பற்றி யாராவது பேசினாங்கனாக்கா அதுக்கு ஒரு புனித தோரணை விடுகிறது. வேதாந்தத்தை ஒருத்தர் விளக்கணும்னாக்கா அதுக்குரிய ஒரு புனித சூழலை உருவாக்கி கொண்டு தான் விளக்கத்தையே தொடங்குகிறார். அவருடைய ஆடைகளிலிருந்து, பேச்சுக்களிலிருந்து, சூழலிலிருந்து எல்லாமே அதற்கு ஒரு புனிதத்துவத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் அது ஏற்றப்பட்டது உண்மைதான். அதை அப்படியே சுமந்துக்கிட்டே வருது அடுத்த தலைமுறை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு டீச்சர் குரூப் என்ன பண்ணுறாங்க, அடுத்த தலைமுறைக்கு இதே விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க அதை மறுபடியும் அதை கொண்டு போகிறாங்க பிரச்சாரத்தை. இந்த வேதாந்த பிரச்சாரத்துக்கு எதிராக யாராவது பேசினா அதுனாக்க கெட்டவங்களாக மாறிடுறாங்க. தேவி பிரசாத் சொல்கிறார், அவர் காலகட்டத்திலே சொல்கிறார், கெட்டவங்களாக மாறினா மட்டும் பரவாயில்ல, தேச விரோதிகளாக கருதப்படுவார்கள். இன்றைக்கு காலத்துடைய போக்கில் நமக்கு தெரியும். அதுதான் இன்றைக்கும் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அறிவுபூர்வமாக விமர்சன கருத்துக்களை அதற்கு எதிராக முன்வைத்தால் அவர்களை இந்த சமூகம் ஏற்காத அளவிற்கு சமூகமானது ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத அவர் சொல்கிறார். ஓகே, கருத்து முதல் வாதம், பொருள் முதல் வாதம். இவர் பொருள் முதல்வாத நிலைப்பாட்டிலிருந்து தான் வேதாந்தத்தையும் பார்க்குறாரு, இந்திய தத்துவ மரபுகளையும் பார்க்குறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது கருத்து முதல்வாதம் என்பது என்ன சொல்கிறாரு, பெரும்பாலும் செயலுக்கு முக்கியத்துவம் தராது, செயலிலிருந்து பிரித்து விடும். பொருள் முதல்வாதம் செயலோடு சேர்ந்தது. தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ரெண்டு சேர்ந்தது தான் பொருள் முதல்வாதம். ஐடியலிசம்னு சொல்லக்கூடிய கருத்து முதல்வாதத்துக்கும் தேவையில்லை. அதுவும் இந்திய கருத்து முதல்வாதம் மூளை உழைப்புக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறது. மூளை உழைப்பிலேயே அருவமான சிந்தனைகளுக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறது. அங்கே உழைப்பையே கொஞ்சம் ஒரு படி கீழே பார்க்குற ஒரு தன்மை விட்டது. ஒரு லெவலில் போய் இந்த வாழ்க்கையை அபத்தமாக கருதக்கூடிய அளவிற்கு இந்த மூளையை மாற்றுவது தான் தத்துவம் என்று கருதுகிறது. அது அப்போ உழைப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத ஒரு தன்மை அதுக்கு இருக்கின்றார். இந்த இடத்துல கார்ல் மார்க்ஸ் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. தத்துவ அறிஞர்களுடைய வேலை என்னன்னாக்க விளக்கங்கள் சொல்லுவது மட்டுமல்ல, இந்த உலகத்தை எப்படி மாற்றுவது என்று யோசிப்பதுமாகும். அவர் இப்போ உலக மாற்றத்துக்காக செயல்படுகின்ற செயல் வீரர்களை தான் தத்துவ பரப்பில் அலோவ் பண்ணுறாரு. அப்போ ஃபிலாசபர்ஸ்னால் ஏதோ கேமரா முன்னால் பேசிகிட்டு இருக்கவரில் அவர் களத்திலையும் இருக்கணும். எல்லாவற்றிற்குமான ஒரு முன்னெடுப்பை எடுத்து செல்பவராக அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் கார்ல் மார்க்ஸ். கிட்டத்தட்ட அந்த சாரத்தின் அடிப்படையில் தான் இவரும் கூட சொல்கிறார். அப்போ ஐடியலிசம் என்று சொல்லக்கூடிய கருத்து முதல்வாதம் இந்த உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவதில்லை என்ற கருத்தை சொல்லும் பொழுது அது சிந்தனை போக்கிற்குத்தான் அது முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. சிந்தனை போக்கு என்று சொல்லும் பொழுது அத்வைதம் ஒருபடி மேலேயே போகுது. அது மூளை உழைப்பில் கூட ரொம்ப லாஜிக்கல் ரீசனிங் என்ற விஷயத்தை விட உண்மையை பற்றி அறிவது தான் அறிவு என்று சொல்லுகிறது. உண்மையை பற்றி அறிவது என்றால் எந்த உண்மை என்றால் பேருண்மையை அறிவது. பேருண்மை என்று சொன்னால் அது பிரம்மமாக இருக்கிறது.
அப்போ பிரம்மம் தான் வந்து அதனுடைய அடி நாதமாக இருக்கிறது. இந்த பிரம்மம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு அருவமான உண்மை. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகத்தான் வந்து புரியக்கூடிய வகையிலான மிகப்பெரிய புனிதமான ஒரு கட்டமைப்பு என்று தேவி பிரசாத் சொல்கிறார். பொருளால் ஆனது இவ்வுலகம், இது உண்மை இல்லை, மாயை. அதையும் தாண்டி தான் அந்த பிரம்மம் இருக்கிறது. இதுதான் வந்து அத்வைதத்தினுடைய கோர். அத்வைதத்தை வந்து ஸ்தாபித்தவர் சங்கரர் இல்லை, அதுக்கு முன்னாலேயே ஸ்தாபிச்சிட்டாங்க. கௌடபாதர் என்பவர் அதுக்கு முன்னாலே வந்து இதை பற்றிய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். கௌடபாதர் மாண்டூக்கிய காரிக்கான்ற நூலை எழுந்தார். மாண்டூக்கிய உபனிஷத்துக்கான உரை அது. அவர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதல, சங்கரர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியிருக்கார். அதே மாதிரி நிறைய உபநிடதங்களுக்கும் உரை எழுதியிருக்காரு. சங்கரர் எழுதிய அந்த சங்கர பாஷ்யம் வந்து மிக முக்கியமான நூலாக கருதப்படுவது முன்னாலே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு பிரம்மாண்டமான நூல் வந்த உடனே அது வந்து வேதாந்த மரபிலே இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் மத்வருடைய துவைதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் பெரிய சவாலாயிடுச்சு. இது தெரிஞ்சது தான். ஏனென்றால் அது என்ன சொல்லுது, நீங்கள் பிரம்மனாக மாற முடியும், பிரம்மத்தோடு ஐக்கியமாக முடியும் சொல்லுது சங்கரருடைய தத்துவம். அவித்தியை போக்கிவிட்டால் ஏதோ வார்த்தையில் பேசுகிற விஷயமா மட்டும் இல்லை, இதற்காக வந்து சங்கரர் உருவாக்கி இருக்கிற அந்த கோட்பாட்டு விஷயம் வந்து ரொம்ப பலமானது, வலுவானது, ஆர்குமெண்டேட்டிவாக இருக்குது அது. ஆனால் அதனுடைய அடிப்படையை தான் வந்து இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அடிநாதம் தானே பிரம்மம். இது வந்து இவருக்கு முன்னாலே என்ன எடுத்துக்க ஆகிதானே விசிஷ்டாத்வைதம் ஏற்றுக்கலை. அதை விசிஷ்டாத்வைதமும் ஏற்றுக்கலை, துவைதமும் ஏற்றுக்கலை. ஏன்னாக்கா பிரம்மனோடு ஆத்மா கலக்க முடியாது அப்படின்றது தான். இதுக்கு முன்னாலே பாஸ்கரர் என்பவர் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். இது வேறு, அது வேறு. மனுஷன் கடவுளாக முடியாது, அவ்வளோதான் மேட்டர். அவர் அருகில் போய் நிற்கலாம். ஆக இப்படி ஒரு விளக்கம் அப்பயே வந்துருச்சுனாக்க சங்கரர் குறிப்பிடுகின்ற தன்மை வந்து பிரம்மத்துக்கு இருக்க முடியாது. இந்த விமர்சனத்தை வேதாந்த மரபிலிருந்து எடுத்து சுட்டி காட்டினாலும் கூட இந்த பிரம்மம் என்பதே வந்து ஒரு மாயையான கட்டமைப்பு தான். இது வந்து அறிவு போக்குக்கு பொருந்தாத ஒரு மெட்டா நெரேட்டிவ் இது அப்படின்றது தான் வந்து வலுவாக சொல்லுகிறார் சட்டோபாத்தியாயா. உபநிடதங்கள் காலம் காலமாக மாறி வருகிறது. பின்னால் தான் ஒரு இறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து சேருது. அது என்ன நிலைப்பாடுனா, ஆன்மா அழிவற்றது. அறிவு என்பது நாம் சாதாரணமாக கொண்டிருக்கும் அறிவு அல்ல. அது உயர்நிலையிலே பிரம்மத்தை அறிவுதான் சரியான அறிவு, பிரம்ம ஞானம் என்ற கோட்பாடுகளை வலியுறுத்துவதுதான் உபநிடத்தினுடைய தன்மையாக இருந்திருக்கிறது. இதைத்தான் வந்து அடிப்படையாக வேதாந்தத்திற்கு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு அனுபவம் பற்றி பேசுகிறது. இந்த இடத்துல அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடை வந்து உருவாக்குகிறது. 3 நிலைகள் சொல்லுவாங்க, சொப்பனா, ஜாக்கிரத், சுசுப்தின்னு. இந்த ஜாக்கிரத் என்பது விழிப்பு நிலையில் பார்க்கிறோம். விழிப்பு நிலையை பெறுவது முழுமையான அறிவு அல்ல. இந்த அடுத்து கனவு நிலை, சொப்பன நிலையில் வந்து ஆன்மா வந்து பல உருவங்களை உருவாக்குது, பல தன்மைகளை உருவாக்குது. நம்ம கனவுல நிறைய விஷயத்தை பார்க்குறோம். அதெல்லாம் உருவாக்குறது யார்? அது ஆன்மா. ஆனால் அது வந்து நிலைத்திருப்பதில் அது காணாமல் போயிடும். அது வந்து கனவு மாதிரி தான் போயிடுன்னு சொல்கிறாங்க. அதான் அதனால் அதுவும் ஒரு சரியான அறிவு இல்லை. அப்போ இதனிடத்தை இழந்த ஒரு நிலை தான் சுஷுப்தி நிலை. இந்த சுஷுப்தி நிலையில் பெறுகிறது தான் வந்து உண்மையான ஞானம் என்று யஞ்ஞவாக்கியர் கூறுகிறார். அவர் அத்வைதத்துக்கான ஒரு அடிநாத கொடுத்து பேசுகிறவர். யஞ்ஞவாக்கியர் சொல்கிறபடி பார்த்தாக்க சுய பிரகாசமாக அந்த கனவற்ற ஆழ்ந்த நிலை அது எது அமைதியான நிலை. அந்த தூங்கும்போது கனவும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, எண்ணங்களும் இல்லை, கனவும் இல்லை. அந்த நிலையில் நீங்கள் போயிட்டீங்கன்னாக்க இதை நம்ம மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். நிறைய ஞானிகள் பற்றி நம்முடைய பதிவேற்றங்களை வச்சு சொல்கிறோம். ஆனால் இதை எப்படி நீ ஒரு அறிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார் யார்? தேவி பிரசாத். அதில் என்ன எழுதுனாக்க ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் வைக்கிறார்.
ஆன்மாவானது கனவு உலகிலே பொருள்களை உருவாக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும் என்றால் அது நிஜ உலகிலும் ஜாக்கிரத் என்ற ஸ்டேட்லேயும் கூட உருவாக்க முடியுன்ற அர்த்தத்துக்கு போய்விடுகிறது. அப்படின்னு அர்த்தம்னாக்க அந்த கருத்து பொருளை உருவாக்கும். கருத்தின் மூலமாகத்தான் பொருள் உருவாகிறது என்று சொல்வதுதான் கருத்து முதல்வாதமாக ஆகிறது. அந்த நிலைப்பாட்டுக்கு இட்டு செல்கின்ற கருத்தாக்கம் தான் இந்த சொப்பனா, ஜாக்கிரத், சுஷுப்தின்ற 3 ஸ்டேஜ் பற்றிய விளக்கங்கள். அப்போ கருத்து முதல்வாதத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா பொருளுக்கு எந்த விதத்திலுமே அங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. பொருள் சக்தி தான் பல்வேறு செயல்பாடுகளை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது என்பதுதான் அறிவியல் கோட்பாடு. ஆனால் அதுக்கு நேர் எதிராக இது இருக்கிறது. ஆனால் இந்த விழிப்பு நிலையில் இருக்கிற உலகமும் சரி, கனவு உலகத்தில் காண்கின்ற கனவுகளும் சரி, எதுவுமே உண்மை அல்ல. நம்ம சுஷுப்தி நிலையில் தான் அதை அடைய முடியும்னு சொல்கிறோம். அப்படின்னு நிலை கேட்டாக்க யஜ்ஞவாக்கியர் சொல்லுவார், அது ஒரு மரணம். அது இறப்பு நிலையில் தான் அதை அடைய முடியும். இறப்பு என்று சொன்னால் டெத் ஆஃப் த மைண்ட். டோட்டலாக அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், பல காணொலியில் சொல்கிறோம். அப்போது டோட்டலாக அந்த இன்ப நிலையை நீங்கள் சுஷுப்தி ஸ்டேஜுக்கு போகும்போது, இதுதான் நிறைய பேர் சொல்கிறது, சுஷுப்தின்ற ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்கள் இந்த பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸை விட்டுட்டு வேறு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடுறீங்க. ஒரு லாஜிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அங்கேயே தங்கி இருந்து பிரம்மத்தோட ஐக்கியமாவது அல்ல. அது மீண்டும் அது கலையும் பொழுது நீங்கள் விழிப்பு நிலைக்கு விடுகிறீர்கள். அப்போ இது என்ன நடக்குது? இந்த ஆன்மீக அனுபவம் என்பது கொஞ்ச நேரம் அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறாங்க, திருப்பி வந்துடுறாங்க. நம்ம நண்பர்களே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வருங்க, இந்த அனுபவம் தொல்லையாக இருக்குதுன்னு சில பேர் கூட சொல்கிறாங்க. அதுலேருந்து வெளில வரேன்னு பார்க்குறாங்க, சில பேர் அது உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்கிறது இல்லை. போனவங்க தெரிய வந்துடுறாங்க. அது ஒரு தற்காலிக பண்பு கொண்ட விஷயமாகத்தான் பெரும்பாலும் அமைந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது அதுலேயே போய் இருக்கணுன்னாக்கா அது ஒரு துரிய நிலை. யோகம் துரிய நிலை என்று சொல்லுகிறாரு. அப்படியே அது மை மறந்து இருக்கின்ற நிலை சொல்ல மெய்யை மறந்து விட வேண்டும். அது பொய்யின் அர்த்தம் இல்லை, இந்த உடலை மறக்க வேண்டும். இந்த உலகை மறந்து உள்ளே போயிடுது. ஆனால் இது உடலை நிராகரிக்கிற ஒரு தத்துவமாக மாறிவிடுகிறது. அப்போது இந்த உடல் என்னையா உடல், காற்றடைத்த பையடா, காயமே பொய்யடா, இதெல்லாம் இப்படியே இது புனிதமாக இந்த கருத்தாக்கங்கள் ஆக்கப்பட்டு உடல் என்பது இழிவான விஷயமாக மாற்றப்படுகிறது. ஒரு இந்த வாழ்க்கை என்பதே ஏதோ ஒரு சலிப்பான ஒரு விஷயமாக நமக்கு தோற்றமடைய வைக்கிறது. இதிலிருந்து தப்பிச்சு அந்த இறப்பற்ற நிலையில் செல்ல வேண்டும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிலருக்கு சில அனுபவங்களும் கிட்டி இருக்கிறது. ஆனால் இவற்றை இவர் என்ன சொல்கிறாரு, அதை மறுக்கலை. அதையெல்லாம் கொண்டு நீங்கள் சரியான அறிவு என்று நீங்கள் பேசும்போது நாங்கள் இதை எதிர்க்கிறோம்னு சொல்கிறார். அத்வைதம் விவர்த்தவாதம்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதன் மூலமாக மாற்றம், காரண காரியங்கள், அந்த வாதம் இருக்கு இல்லையா, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, ஒரு காரணத்திலேருந்து ஒரு காரியம் வருகிறது என்ற ஒரு தியரி இருக்கு இல்லையா, இதையெல்லாம் மறுக்குது விவர்த்தவாதம். ரொம்ப சிம்பிளான மேட்டர். காரணம் மட்டும்தான் இருக்குது. அது உருவாக்குறதா சொல்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் அது உருவாக்கி நினச்சிக்கிறீங்க, அது மாயை. காரணம்னா பிரம்மம் மட்டும்தான் உண்மையானது. அந்த பரபிரம்மம் இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையானது. அதை அறிவு தான் ஞானம். அதை விட்டுட்டு இந்த காசு, இந்த எஃபெக்ட்னு சொல்லிட்டு எஃபெக்டை வச்சுக்கிட்டு நீங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ காரணம் மட்டுமே உண்மை, விளைவு என்பது கற்பனை. இதுதான் மாயாவாதம். நீங்கள் இந்த விளைவுகளெல்லாம் பார்த்து ஏமாந்துக்கிட்டீங்க. அதெல்லாம் மாய வினோத பிம்பங்கள் எல்லாம் பாதி நம்ம மூளையே உருவாக்குது. ஆன்மீக அன்பர்கள் அது ஆமான்னுவாங்க. இதுக்கு தான் உதாரணமாக கயிறை பாம்பாக பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப காலத்து அத்வைதிக்கு எக்ஸ்பிளனேஷன் இது, எக்ஸாம்பிள் தான். கயிறை பாம்பாக பார்க்குறது. ஒரு கயிறு கிடக்குது, டக்குன்னு பாம்பாக பார்க்குறோம், பயப்படுறோம். அப்போது கயிறு என்ற உண்மைத்தன்மை அறியப்படும் பொழுது அந்த பாம்பு என்று நாம் பயந்த அந்த மாயை விலகி போகிறது. புலன் உணர்வு பிரம்மை கொள்கை. இதை புலன் உணர்வு பிரம்மை ஏற்படுது. புலன் உணர்வு மூலமாக அந்த பிரம்மை ஏற்படுது. புலன் உணர்வு பிரம்மை.
அதுக்கு அனிர்வச்சனே கியாதின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அனிர்வச்சனே கியாதி. இந்த புலன் உணர்வினால் ஏற்பட்ட பிரமை விலகும் பொழுது உண்மை தெரிய போகிறது. இதே போல் பிரம்மத்தினுடைய இயல்பும் காண முடியாமல் தடுக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, இந்த அனிர்வச்சன கியாதியால் அதிலிருந்து வெளில வாங்க. அப்போ பிரம்மத்தினுடைய இயல்பை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அத்வைதம் முன்வைக்கிறது. அத்வைதத்திற்கு எதிராக இந்திய பள்ளிகளான நியாயா, வைசேஷிகா, சாங்கியா போன்றவை கூட கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றன என்பதை தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா சுட்டி காட்டுகிறார். நியாயவாதிகளில் பிதாமகரான பிரபாகரர் இதை மறுக்கிறார் என்றார். அம்மாதிரியான எதிர்ப்பு நிலைகளில் பேசியவர்களுடைய கருத்துக்களை எடுத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பேசுகிறார் சட்டோபாத்யாயா. எப்படி சொல்கிறாருனாக்க, இந்த கயிறு பாம்பு ரெண்டு மாயை பற்றி பேசுகிறீங்க, ரெண்டுமே ஒரு தோற்றப்பிழை, அவ்வளோதான். கயிறை பற்றியும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், பாம்பை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். கயிறை பார்க்கும்போது பாம்பு மாதிரி தெரியுதுனாக்கா, முன்னால் பாம்பை பற்றி நான் அறியாமல் இருந்தேனாக்கா நான் ஏன் பார்க்க போகிறேன் பாம்பத்தில்? முன்னாலேயே நான் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் கயிறை பாம்பை பார்க்க முடியும். அப்போ இரண்டு வெவ்வேறு அறிவுகள் குழப்பம் அடைகின்றன, அவ்வளோதான். அங்கே அறிவு இல்லாமல் போகலை, மாயை இல்லை. அது தோற்ற பிழை ஏற்படுவதற்கு காரணம் முன்னால் இருந்த அறிவை இங்கே இடம் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் இதை ஒரு அறிவினுடைய பற்றாக்குறை என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர இது ஒட்டு மொத்தமான அவிதே என்று தூக்கி எறிய முடியாது. அத்வைதம் கொடுக்கின்ற இந்த உதாரணம் சரியான உதாரணமே இல்லை அப்படின்றத தேவி பிரசாத் நிரூபிக்கிறார். பாம்பையே ஒருத்தன் பார்க்கல வச்சுங்க, வாழ்க்கையில் பாம்பை பார்த்ததில்லை, அவன் கயிறை பார்க்கும்போது அது பாம்பாக தோற்றமளிக்குமா என்ற கேள்வியை கேட்குறாரு. ஆக இதில் என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குனாக்க, ஏற்கனவே ஒரு பொருளை குறித்த அறிவு இருக்கிறது, மற்றொரு பொருளை குறித்த அறிவு இருக்குது, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இல்லாத ஒரு சிந்தனையே அங்கே வருவதே இல்லை. ஒரு கதை எழுதினார் ஒருத்தர், பிஜ்ஜிரா நக்கரஜின்னு ஒரு கதை எழுதினார். குமுதத்தில் வந்துச்சு அது அந்த காலத்தில். அப்படின்னா என்னன்னே தெரியாது யாருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது, அந்த சொல்லுக்கு எந்த வித அர்த்தமும் கிடையாது. அந்த சொல்லு மட்டும் எங்கிட்ட பதிஞ்சு போச்சு. அர்த்தமில்லாத சொற்களுக்கு என்ன பொருள் தர முடியும்? ஜாலியில் ஜிம்கானான்னு சொன்னால் என்ன பொருள் தர முடியும்? நிறைய பாடல்களில் இந்த மாதிரி ஒரு சந்தத்துக்காக பயன்படுத்துகிறாங்க ஒலி குறிப்புகளை. அவர்களுக்கு பொருள் இல்லை, அவர்கள் வெறும் ஒரு உணர்வுகளை தருகின்றனர், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரியான மாயவாதத்தை. அப்போ அறிவு என்பது இங்கே எதுலேருந்து வருதுனாக்கா, ஒரு கயிறிலிருந்து வருகிறது, பாம்பிலிருந்து வருகிறது. ஆக மொத்தத்தில் பொருளிலிருந்து தான் அறிவு வருகிறது. இந்த அறிவுக்குள்ளே குழப்பம் வரலாம், அது அந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்படுகிற சண்டை அது. அப்போ பொருள் தொடர்பு இல்லாவிட்டால் அறிவு இருக்க முடியாது. இதுதான் பொருள் முதல் பாடம். பொருளோடு தொடர்பு இல்லாத ஒரு அறிவு இருக்க முடியாது. ரொம்ப எல்லையில் அந்த கருத்து முதல்வாதம் போயிடுது. அது என்ன சொல்றது, எந்த பொருளும் இல்லை டிட்டாச் பண்ணிக்குது, அது சமூக யதார்த்தத்திற்கு புறம்பானது. இதுதான் தொல்காப்பியத்தை சொல்லியிருக்குது. எல்லா சொற்களுமே பொருள் குறித்தனவே. அதாவது தமிழ் தத்துவம் அதை பற்றி பேசும்பொழுது அதை பெரும்பாலும் பொருள் முதல்வாத சிந்தனையில் பொருத்தி பார்க்கிறார்கள். அப்போது இந்த செயலை சிந்தனையிலிருந்து பிரிப்பது என்பது இங்கே நிகழ்கிறது என்றார். ஆக்ஷனை ஃபிலாசபின்னு பிரிச்சிருது. கருத்து முதல்வாதம் பெரும்பாலும் செயலை பிரித்து விடுகிறது. ஆகினால்தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்திய தத்துவ மரபை பேசும்பொழுது ஏதோ வேதாந்த மரபு வேதங்கள்னு தொடங்காமல் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த பண்பாட்டு கூறுகளிலிருந்து தன்னுடைய ஆய்வை மேற்கொள்கிறார். அதில் இருக்கக்கூடிய தொன்மங்கள், அங்கே இருந்த தொல்குடிகளுடைய வாழ்க்கை முறைகள், பண்பாட்டு கூறுகள், இவற்றையெல்லாம் உள்ளடக்கி அவருடைய ஞான தொகுப்புகளையும் நாம் தத்துவமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான விளக்கங்களை கொடுக்கும்போது ஒரு புதிய அணுகுமுறை தத்துவத்துக்கு கிடைக்கிறது. நான் கூட அதை ஏற்றுக்கொள்வேன். ஃபிலாசபி ஏன் நம்மளால் பாதி பேருக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது என்றால், அது சமூகத்தோடு இணைத்து பார்க்க முடியாமல் ஒரு சூழலில் வைக்கப்படுவது தான்.
பெரும்பாலும் வந்து இப்போ பாருங்க தொல்லியல் எச்சங்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். அதோடு மெய்யியலையும் இணைத்து பார்த்தோம் என்றால் இன்னும் கொஞ்சம் புரிதல் சாத்தியமாகும். வரலாறு, தொல்லியல் ஆய்வுகள் இம்மாதிரியான, அப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய செப்பேடுகள் சொல்கிறாங்க, இன்றைக்கி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க, கல்வெட்டுகள், அப்புறம் அந்தந்த முக்கியமான இடங்கள், இதெல்லாம் அகழ்வாய்வு நடத்துகிற இடங்கள், இதை எல்லாவற்றையுமே நம்ம ஒட்டுமொத்தமாக இணைத்து பார்க்கும் பொழுது தத்துவத்தினுடைய பலமானது, வலுவானது கூடும், அதனுடைய தன்மையானது இன்னும் மேம்படும். வெறும் கான்செப்சுவலாக மட்டுமே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு வரட்டுத்தனமாகவும் அது பொருளற்றதாகவும் சமூக யதார்த்தத்திலிருந்து பிரிந்ததாகவும் இருக்கிறது. இந்த வகையில் தான் வேதாந்தம் என்பது மண்ணோடு சம்பந்தப்பட்டதே அல்ல அது என்று நிராகரிக்கிறார். உலகம் பொருளாலானது, புலனறிவு தான் சரியான அறிவு, அதை தாண்டிய கருத்து முதல்வாதத்தை ஏற்க முடியாது என்றெல்லாம் பொருள் முதல்வாதிகள் வந்து பிரகடனப்படுத்துவதால் மட்டுமே கருத்து முதல்வாதத்தை எதிர்கொண்டு விட முடியாது என்று சட்டோபாத்தியாயர் சொல்லுகிறார். அதற்கு ஆழ்ந்த அறிவும் நுணுக்கமான அறிவு, தர்க்கம், அனுபவம் ஆகியவை தேவை என்று சொல்லுகிறார். அதற்கு வெறும் மறுப்பு மட்டும் போதாது, சரியான தர்க்க ரீதியான வாதங்களை முன்வைப்பது அவசியம் என்று கருதுகிறார். அந்த வகையில் அத்வைதம் என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதனுடைய நுணுக்கமான அடிப்படை என்ன என்றால் தன்னுணர்வு என்பது தான், கான்ஷியஸ்னஸ். ஒரு மனிதனுக்கு தன்னுணர்வு, இந்த கான்ஷியஸ்னஸ் என்னது? ஆன்மான்னு சொல்லிட்டா கதை முடிஞ்சு போயிடும். கருத்து முதல்வாதத்தினுடைய அடிப்படையான ஒரு முக்கியமான தூணே வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் தான். கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குது? உடம்புல இருக்குது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை உள்ளார்ந்து நோக்கும்போது தெரியும். அது தெரிய விடாமல் எது தடுக்குது? உடல் தடுக்குது. கான்ஷியஸ்னஸ் உடலில் இருக்கும்போது அந்த உடல் வந்து அதனுடைய தன்மையை அறிய விடாமல் தடுக்கிறது. அதனுடைய தன்மை என்ன? அது ஒளி பொருந்தியது. அது வந்து முக்காலத்திலும் இருக்கக்கூடியது, அழிவற்றது. அந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் நீ உண்மையை அறிந்து கொள்ள முடியும். ஒரு இருட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வெளிச்சம் பாய்ச்சினா தான் அந்த பொருள் தெரியும். அப்போது இந்த தன்னுணர்வு என்று சொல்லக்கூடிய கான்ஷியஸ்னஸுடைய ஒரு வெளிச்சம் பட்டாதான் உனக்கு வந்து உனக்குள்ளே இருக்கிற உண்மைகள்லாம் புரியும். கான்ஷியஸ்னஸ் வந்து பொருள் அல்ல, அது சுயம்பு, அதை அழிக்கவும் முடியாது. அதனால் அது பிரம்மத்துக்கு நிகராக அவர் சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதுதான் நம்மன்னு கண்டுபிடிச்சிட்டு அகம் பிரம்மாஸ்மி ஆயிடும். இது வந்து ஆன்மீக தத்துவத்துடைய சும்மா புரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்ச தத்துவம் தான் இது. இதுதான் சங்கருடைய ஃபவுண்டேஷன். இதை எப்படி விமர்சனம் செய்வது என்று பார்க்கிறார் சட்டோபாத்தியாயா. நியாயம், சாங்கியம் போன்ற பள்ளிகள் வந்து அத்வைதத்தினுடைய நிலைப்பாட்டை கற்பனை வாதம் என்று நிராகரிக்கின்றன. சட்டோபாத்தியாயா அதை பயன்படுத்துகிறார். உணர்வு என்பது பொருட்களின் சங்கமத்தினால் நிகழ்கின்றன என்ற ஒரு நிலைப்பாடு வேறு இருக்கிறது. இது புராதனமான நிலைப்பாடு. ஆன்மா வந்து பொருட்களோடு சம்பந்தப்பட்டது என்பதைத்தான் வந்து நியாயமும் சாங்கியமும் கூறுகின்றன தொன்மை காலத்தில். பின்னால் வரக்கூடிய நியாயம் வந்து என்ன சொல்லுது? இது புலன்களால் உணரப்படாத அளவுக்கு நுணுக்கமானது ஆன்மா அப்படின்னு சொல்லுது. அப்போது அத்வைதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மா தான் தன்னுணர்வு, கான்ஷியஸ்னஸ் தான் ஆன்மா. ஆனால் ஆன்மாவுடைய ஒரு குணம்தான் இந்த தன்னுணர்வு என்பது நியாயத்தினுடைய நிலைப்பாடு. ஆக வெறும் கான்ஷியஸ்னஸ் மட்டுமே இவங்க வந்து ஆன்மாவாக ஏற்றுக்கலை. இன்னும் வைசேடிகத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்க 7 திரவியங்கள் சொல்கிறாங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், காலம், வெளி, மனசு. இந்த மனசு என்பதும் ஒரு திரவியமாக சேர்த்துக்கொள்கிறார்கள், பொருளாக. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மா என்பதும் கூட ஒரு வகையான பொருளாகத்தான் வந்து வைசேடிகம் பார்க்கிறது. ஆனால் ஒரு கேள்வி இருக்குது. உடல் என்பது ஜடம். இந்த ஜடம் எப்படி உணர்வை உண்டாக்கும்? இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியல அவங்களால. ஆனால் அதுவும் ஒரு பொருள் தான் சொல்லி அதை மழுப்ப பார்க்குறாங்க.
இது வந்து ரொம்ப பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தாந்தங்களில் எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, அணுக்களின் இயக்கத்தினால் உண்டாகிறதுன்றாங்க. இப்போ அட்டாமிக் ஃபிலாசபிக்குள்ளே போயிடுறாங்க அவங்க வைத்தேசிகம். இப்போ இந்த அணுக்களுடைய இயக்கத்தினால் வந்து மாற்றம் சாத்தியமாகிறது என்று கூட போகிறாங்க. மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்ற கேள்வியும் வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அணுக்கள் எல்லாம் வந்து இணையும் பொழுது அது ஒரு தன்மையை பெறுகிறது, அது கூட தன்னுணர்வாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த மொத்தத்தில் இந்த உடல் இல்லைன்னாக்க உணர்வே இல்லை. உடல் என்பது அணுக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த உடலால் தான் உணர்வு உண்டாக்கப்படுகிறதே தவிர உணர்வால் உடல் உண்டாக்கப்படவில்லை. இந்த உடல் அழிந்து விட்டால் உணர்வு தனியாக இருக்கும் என்று நம்புவது தான் அத்வைதம். ஆனால் இந்திய மரபுக்குள்ளாகவே நியாயா, சாங்கியா, வைசேஷிகம் போன்றவை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு சாங்கியை பொறுத்த வரைக்கும் பொருள் தான் இல்லை, பொருளுக்கு ஓய்வே இல்லை, அது இயங்கி கொண்டே இருக்கிறது. எப்படி நம்ம வந்து கான்ஷியஸ்னஸை சொல்கிறோமோ அந்த மாதிரி பொருள் அவங்க சொல்கிறாங்க. இந்த விவாதங்கள்லாம் இந்திய பரப்பில் நடந்திருக்கிறது யாருமே பேசுறதில்லை. ஒரு கதா காலட்சேபம் மாதிரி தான் வந்து இந்திய தத்துவ மரபானதை வந்து பேசப்படுகிறது. அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரிலீஜன் அட்டாச் ஆகிடுது. இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த அவதானிப்பிலேயே அவங்க ட்ரெஸ் பேட்டர்ன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு ஒரு வேதாந்த மரபை வந்து பேசுகிறதில்ல. ஒரு சில பேர் இருக்கலாம். அரிண்டம் சக்கரவர்த்தின்னு ஒரு அறிஞ்சிருக்கார். அவர் வந்து ஃபாரின்லாம் படித்தவர். அவர் வந்து ஸ்டைலிஷாக இருப்பார், ஆனால் வந்து ஃபுல்லாக வேதாந்தம் பேசுவார். அவர் வகுப்புகளை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் இப்போ முழு வேதாந்தி ஆகிட்டார். அது என்ன ஆகிடுறாங்கனாக்கா ஒரு அப்ஜெக்டிவான ஒரு ஃபிலசாஃபிக்கல் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டிக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க. அப்போ என்ன அது நாங்கள் ஃபிலாசபி தொலைஞ்சு போயிடுது. அது பெட்டர் ரசல் மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான ஒரு ஃபிலாசபர் இந்தியாவில் நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று கடுமையாக மறுத்து தூக்கி போடுவது, இல்லைனாக்கா அதுலேயே சரண்டர் ஆகிடுது. ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் தேவைப்படுது. ஆஃப்டர் ஆல் என்ன பண்ண போடுறோமோ, எது சரியான அறிவுன்றதை தேடுறோம், அவ்வளோதான். இங்கே தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா ஒரு விஷயத்தை சொல்கிறார். பொருள்முதல்வாத கோட்பாட்டின் மீது பண்டைய காலம் தொட்டே ஒரு விதமான வெறுப்பு உணர்ச்சியானது தூண்டப்பட்டு வந்திருக்கிறது. பொருள்முதல்வாதிகளை பார்த்தாலே எதிர்க்கணும், அடித்து விரட்டணுன்ற அளவுக்கான ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க. பல்வேறு புத்தகங்கள் வந்து அழிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்கிறார் அவர். பொருள்முதல்வாதிகள் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிறார் அவர். கேள்வி கேட்டாலே போதும், அந்த மரபை கேள்வி கேட்குறவன் வந்து ஒரு தேச விரோதியாக கருதப்படுகிறான் என்று சட்டோபாத்யாயா வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக தர்க்க ரீதியாக பல்வேறு விதமான உரையாடல்களை அவர் சுட்டி காட்டி பிரம்மாண்டமாக எழுதியிருக்கிறார். இந்திய நாத்திகம்னு ஒரு வால்யூம் எழுதியிருக்கிறார். அது குறித்து கூட நம்ம ஒரு காணொலி செய்திருக்கிறோம். இதனுடைய போக்கு என்னவென்றால், மார்க்சிய பாணியிலோ அல்லது பொருள்முதல்வாத பாணியிலோ இன்றைக்கு இந்திய தத்துவ மரபுகளை கேள்விக்குட்படுத்துகின்ற பாங்கானது குறைந்து வருகிறது. ஒரு தத்துவ விசாரம் என்பது விவாதங்கள் மூலமாக தான் சாத்தியப்படுது. இப்போது அத்வைதம் வந்து நிலை பெற்று நிற்கிறதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதனுடைய தத்துவத்தை வைத்து கட்டப்பட்ட பிம்பங்கள் இருக்குது பாருங்கள், வெவ்வேறு கட்டமைப்புகள், அதெல்லாம் பிரம்மாண்டமாயிடுச்சு. அதன் ஊடாகத்தான் வந்து பெரும் கோயில்கள் எல்லாம் உருவாகி இருக்கின்றன. இதில் ஒரு விஷயத்தில் என்னன்னாக்க, அத்வைதத்தை பொறுத்தவரை அங்கே கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ தான் கடவுள். அதை உணரக்கூடிய பாதையில் வாழ்க்கையை செலுத்தணும். இந்த உலகம் மாயைன்னு தூக்கி போட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய டெத்து அது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அது பெரிய கொண்டாட்டமாக மாறி, அது பெரிய ஒரு பண்பாட்டு மேலாதிக்க சக்தியாக மாறி, அதுக்கு மேலே போய் வந்து ஒரு அதிகாரத்துவத்திற்கு அது செல்லுகிறது. அதை ஒட்டி செல்பவர்களுடைய வெளிப்புற தோற்றங்கள் தான் வந்து அந்த தத்துவத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்களை காட்டி கொண்டிருக்கிறது. உள்ளார்ந்த ஒன்றும் பெருசாக டிஸ்கஷன் இல்லை. ஆனால் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து அத்வைதம் குறித்து எழுதியிருக்கிறாங்க. மிக ஆழமான உரையாடல் விவாதங்கள் கொடுத்துருக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை வருதுனாக்க,
தர்க்க ரீதியாக பேசும்போது அவர்கள் வைக்கின்ற அந்த வாதங்கள் வந்து அது மிஸ்டிசிசத்தினுடைய ஒரு தர்க்கம். அது வந்து மெட்டீரியலிஸ்ட் ஃபிலாசபிக்கு பதில் கொடுக்குறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறதுனாக்கா அந்த வட்டத்துக்குள்ளான ஆர்கியூமெண்ட்டை தான் வச்சுக்கும். தயா கிருஷ்ணா என்ற பேராசிரியர் இருந்தார். அவர்லாம் எனக்கு ஒரு வகையில் குருநாதர் மாதிரி. தயா கிருஷ்ணாலாம் வந்து நிறைய விவாதங்கள் வைப்பார், விமர்சனம் வைப்பார். ஆனால் அந்த வேதாந்திக் மரபுக்குள்ளேயே வைப்பார். வெளியிலேருந்து கொண்டு வர விரும்ப மாட்டார். அப்போது இது ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்குள்ள டிஸ்கஷனில் இருக்கே தவிர அதுக்கு நேர் எதிரான மரபுனுடைய விவாதங்களுக்கு அது பதில் சொல்ல தயாராக இல்லை. அவருடைய விவாதங்களும் இன்றைக்கு வந்து நடப்பதாக தெரியவில்லை. இதெல்லாம் வந்து கரடு தட்டி போய் ஒரு பிரம்மாண்ட சக்தி பீடங்களாக மாறிவிட்டன, பொருள் முதல்வாதமும் கூட. அப்போ ஃபிலாசபிக்கு தேவை வந்து அது மேலே படிந்திருக்கிற அந்த கடினமான தன்மைகளை விலக்கிட்டு மீண்டும் விவாதங்களை தொடங்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்பொழுது இந்த விவாதங்கள் வந்து அந்த ஞானப்பரப்பில் வந்து மாயையை பற்றி பேசுவதா அல்லது பிரம்மத்தை அறிவதா என்பதை விட இந்த மாயையை வந்து இங்கே உலகத்துக்குள்ளேயே பொருள் முதல் உலகத்துக்குள்ளேயே கட்டமைக்கிற மாயைகளை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. இங்கே மாயை சங்கரனுடைய மாயை அல்லது இது பொருளே ஏற்படுத்துகின்ற அந்த தோற்றப்பிழை மட்டுமல்ல, மயக்க நிலை. இதெல்லாம் வந்து ஒரு காரணத்தோடு உருவாக்கப்படுவதை வந்து கூறாக போட்டு சொல்லுவது தான் வந்து மார்க்சியவாதங்கள். அப்போ நமக்கு வந்து எல்லாமே தேவைப்படுது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படியாக பொருள் முதத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து நிராகரித்து விட முடியாது. ஏன்னா நம்ம மரபில் வந்து ராமலிங்க அடிகளார் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. ரமணர் இருக்கிறார், ராமலிங்கர் இருக்கிறார், ஐயா வைகுண்டர் இருக்கிறார். இப்படியே வரிசையில் எடுத்து பார்த்தாக்க அவங்களுடைய அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு ஒரு ஞான அனுபவம் இருக்குது பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து சங்கரரோட நீங்கள் வந்து இணைக்க முடியாமல் போகலாம். அல்லது வேதாந்த மரபோடு அவர்களுடைய ஞானப்பரப்பை நீங்கள் கைகுலுக்க வைக்க இயலாமல் கூட போகலாம். ஆனால் அவர்களுடைய அனுபவத்தை நிராகரிக்க முடியுமா என்ற கேள்வியானது நிற்கிறது. அது வந்து ஒரு ஒரு உச்சக்கட்ட மனோரீதியான விஷயமா இல்லை மனதையே நசித்து மேலே சென்று கண்ட ரகசியங்களாக தெரியல எனக்கு அதெல்லாம். ஆனால் அவற்றை எளிதாக நிராகரிக்க முடியாது என்பதை வந்து பொருள் முதல்வாதிகள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கண்ணோட்டம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.